ஹாய், இன்றைக்கி பார்த்திங்கன்னா பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு அப்படியே நேராக கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி கிச்சன் ரொம்ப படு மோசமாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா எல்லா ரூமும் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோரையும் அனுப்பிச்சி வச்சுட்டு இன்றைக்கி நான் சிங்கிளாக சோலோவாக தனியாக இருக்கேன். அதனால் கடைன்னு எல்லா வேலையும் முடிச்சிடலாம். எங்கேயாவது போய் உட்காந்துட்டோம் அப்படியே உட்காந்துருவோம். அதனால் இல்லை உட்காரவே கூடாது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் இன்றைக்கி உட்காரணும் அப்படி சொல்லிட்டு டைனிங் டேபிள் மேலே இருந்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி பசங்களுக்கெல்லாம் லஞ்ச் மார்னிங்கே பேக் பண்ணி கொடுத்துட்டேன். சில நேரத்தில் ஆஃப்டர்நூன் தான் கொடுப்பேன், ஏன்னா ஸ்கூல் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால. ஸோ லஞ்ச் டைம் லஞ்சுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கொண்டு போய் நான் ஸ்கூலில் கொடுத்துட்டு வந்துடுவேன். ஆனால் இன்றைக்கி நேரமாகவே கொடுத்துட்டேன். அப்படியே இன்றைக்கி கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைனிங் டேபிள்லேருந்து அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் எங்காவது எல்லோரும் கிளம்பிட்டாங்க உட்காந்துடலாம் அப்படின்னு உட்காந்துட்டோன்னா வச்சுக்கோங்க, அது அப்படியே அந்த ஃபோனை கையில் வச்சு உட்காந்தா 10 மணி ஆனாலும் தெரியாது, 11 மணி ஆனாலும் தெரியாது. அப்புறமா சில நேரத்துலலாம் பசங்க வர்றதுக்கு ஒரு 2 hours, அதான் மத்தியானம் பசிக்கும்போது தான் தெரியும். அந்த மாதிரி சில நாட்களெல்லாம் இருந்திருக்கு. இனியெல்லாம் அதுக்கு நம்ம டைமே கொடுக்கக்கூடாது, நம்ம வேலையை முடிச்சுட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் ரிலாக்ஸாக உட்காந்துக்கலான்னு சொல்லி கடைன்னு எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே இருக்க வேண்டியது, அப்புறம் வாஷிங் மிஷின் மேலே இருக்க வேண்டியது, எல்லா ஐட்டங்களும் இந்த கிச்சனுக்குள்ளே தாங்க இருக்குது. அது எப்படி தான் வருதுன்னு தெரியல. ஒன்று அங்கங்கே எடுக்கிறாங்க, கொண்டு வந்து எல்லாம் கிச்சனுக்குள்ளே தான் வச்சுட்டு போயிடுறாங்க. எப்படியும் அம்மா க்ளீன் பண்ணிடுவாளே அப்படின்ட்டு எல்லாம் கொண்டு வந்து இதுக்குள்ளேயே வச்சுட்டு போயிடுறது. நானும் ஒன்றா டெய்லியும் க்ளீன் பண்ணி அது இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவேன். டெய்லியும் எனக்கு இதே தாங்க வேலை. எல்லாம் கிச்சனுக்குள்ளே தான் இருக்கும், சார்ஜர் முதல் கொண்டு எல்லாம் இங்கே தான் இருக்கும். நானும் இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் எல்லா பொருளையும் கொண்டு போய் ட்ரெஸ்ஸிங் டேபிளில், அவங்களோட ஸ்டடி டேபிளில் இந்த மாதிரி கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவேன். எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் தான் நான் ஃபுல்லாக கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். மற்றபடி பார்த்திங்கன்னா டெய்லியும் ஜஸ்ட் நம்ம அன்றைக்கி என்ன சமைச்சோமோ அதை சும்மா சிந்தி இருக்கிறது, அதை மட்டும் தொடச்சி விட்டுருவேனே தவிர, மற்றபடி இந்த டீப் க்ளீனெல்லாம் ரொம்ப ரேர் தான் எனக்கு பண்ணுறது. கரெக்டாக இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குமா, அதனால் சமைக்கும்போது மேக்ஸிமம் இதில் தான் தெரிக்கும். அதனால் இதையும் சும்மா வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா அப்படியே அந்த ஜன்னல் பக்கம் எல்லாத்தையும் கையோடு அப்பப்போ இப்போல்லாம் க்ளீன் பண்ணிடுறதுங்க. இல்லைன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு டே ஒதுக்கி அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. எனக்கு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன மினிமம் எனக்கு ஒரு 45 minutes கூட வரல. அதுக்குள்ளேயே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அந்த டே ஃபுல்லாக ஃப்ரீ தான், ஈவினிங் வரைக்கும் ஃப்ரீ தான். அதனால் சீக்கிரமாக எல்லாத்தையும் கடைன்னு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த வாஷிங் மிஷினுங்க, அதாவது எல்லா பொருளும் வீட்டில் ஏதாவது காணோன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை எங்கே தேடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த வாஷிங் மிஷினுக்கு மேலே இருக்கிற அந்த பாக்ஸில் தான். அதில் தான் எல்லா பொருளும், தேட வேண்டிய பொருள், காணாமல் போன பொருள் எல்லாமே அதுக்குள்ளே தான் கிடக்கும். அதனால் அந்த பாக்ஸை நான் அப்படியே வச்சுருவேன். ஏன்னா ஏதாவது தேடி யாராவது வந்தாங்கன்னா அதுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் அதில் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கிச்சனை ஒரு வழியாக கூட்டி எல்லாம் முடிச்சிட்டேங்க. மாப் போடுறது வீக்லி ஒன்ஸ் தான் போடுவேன். மற்றபடி இந்த மாதிரி இது இன்னத்த ரொட்டீனோட க்ளீனிங் தான், இது டீப் க்ளீனிங் கிடையாது. காலையில் முடிஞ்சதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுகி வச்சுட்டு அப்புறம் புதுசாக இந்த லைட்டு வாங்கியிருந்தேங்க, ரொம்ப அழகாக இருந்தது, கிச்சனில் போட்டு விட்டுருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு கிச்சனை விட்டுட்டு ஹாலுக்கு வந்தாச்சு. ஹாலில் டெய்லியுமே டியூஷன் நடக்கிறனால இந்த பசங்க எப்படியும் ஈவினிங் ஒரு 7:30க்கு மேலே தான் போவாங்க. அப்போ எல்லாமே இந்த ஷார்ப்னர் சீவுறதுலேருந்து எல்லாமே அப்படியே இருக்கும். அதுவும் என் பசங்களும் இப்போ டியூஷனுக்குள்ளே தான் உட்காந்து படிக்கிறாங்க. அவங்கெல்லாம் போயிட்டாலும் இவங்க அங்கேயே தான் உட்காந்து படிச்சுட்ருப்பாங்க. அதனால் எல்லாம் நைட்டு அங்கங்கே அப்படியே போட்டு போய் படுத்துறது. அதனால் எல்லாத்தையும் தூக்கி உதறி போட்டுட்டு அப்படியே கூட்ட ஆரம்பிச்சிட்டேன் நான். இதுவும் அப்படி தாங்க, எந்த பொருளை காணனாலும் இந்த சோஃபா கடியில் தான் இருக்கும். சோஃபா கடியில் இந்த பென்சிலு, நோட்டு, ரிமோட்டு எல்லாமே இந்த சோஃபா கடியில் தான் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு அலசு கூட்டி விட்டாச்சு.
ஹாலை மட்டும் எப்போவுமே வந்து நீட்டாக வச்சுக்கிட்டோன்னாவே மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற ரூம் பார்த்திங்கன்னா இந்த ஹால் தான் அதிகமாக. அதனால் எப்போவும் அது வந்து என்னோடய கண்ணுக்கு அது நீட்டாக இருக்கணும்னே நினச்சிட்டே இருப்பேன். நான் எதை க்ளீன் பண்ணுறேனோ இல்லையோ இந்த ஹாலை மட்டும் நல்லா டீப் க்ளீன் பண்ண மாதிரி க்ளீன் பண்ணி இப்படி அழகாக வச்சுக்குவேன். நான் வந்து வீட்டை நீட்டாக வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி எப்பவும் நீட்டாக வச்சுக்குவேன். பக்கத்தில் வந்து இங்கே ஹவுஸ் ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க பக்கத்து வீட்டில். அதனால சரியான பொடி வந்துட்டுருக்குங்க. இங்கே இருந்தாலும் கதவை சாத்தியே வச்சுக்கிறது. அப்படியே போய் ஒரு குளியலையும் போட்டுட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்மளோட மாய்ஸ்சரைசர் தான். அந்த மாய்ஸ்சரைசர் எடுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் 2 அப்பி அவ்வளோதான். அதோட என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சுது. இனி வந்து சாயங்காலம் வரைக்கும் அவ்வளோதான், ஃப்ரீ ஆகிட்டேன். இனி லன்ச் வந்து பசிச்சாதான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து காலையில் சாப்பாடு வந்து நான் கொஞ்சமாக டயட்டில் இருக்கிறனால அளவாக எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லன்ச் பண்ணதோட பேலன்ஸ் இருந்தனால இது வந்து லஞ்சோட டைமும் ஆகலை, பிரேக்ஃபாஸ்ட்டோட